வந்து பார்த்துட்டு சரிங்க இந்த இடத்துல மருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எல்லா பக்கமும் மருந்துகள் வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும் பொழுது இவர்களும் கேட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குது, இந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம், ஃபினாயில் இருந்து கொசுபத்தி சுருள்ல இருந்து இந்த மாதிரி எலி மருந்துல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பயன்பாட்டு அளவுன்னு இருக்கு. ஏசி போட்டு பயன்படுத்திருக்கிறாங்க. எலி மருந்தினுடைய நெடி வந்து ரொம்ப அதிகமான அளவு ரொம்ப இருந்திருக்குது. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டர தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நாம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னா, எலி மருந்துனால 2 குழந்தைகளுடைய உயிர் பறிபோயிருக்கு. அது குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். பொதுவாக நம்ம எல்லா வீட்லேயுமே இந்த எலி தொல்லை அப்படின்றது இருக்கும். இதற்காக நம்ம வந்து ஒரு சின்ன எலி குண்டோ இல்லை இந்த ஸ்டிக்கர் பேட் இது மாதிரி ஒன்று இருக்கும், நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு வருவோம். ரொம்ப அதிகமாக எலி தொல்லை இருக்குது அப்படின்னா சில தனியார் நிறுவனங்களை நாடி எங்களுக்கு இந்த மாதிரி எலி தொல்லை இருக்குது, இதுக்காக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க, சில விஷயங்கள்லாம் சரி பண்ண சொல்லிட்டு அதற்காக மருந்துகளை வந்து பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பெரிய நகரங்களில் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். சென்னை குன்றத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர், அவர்கள் வீட்லேயும் இதே மாதிரி எலித்தொல்லை இருந்திருக்குது. அவர்களும் ஒரு தனியார் நிறுவனத்தை நாடி வீட்டில் எலித்தொல்லை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அதற்கான கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களும் வீட்டை வந்து பார்த்துருக்குறாங்க. வந்து பார்த்துட்டு சரிங்க இந்த இடத்துல மருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எல்லா பக்கமும் மருந்துகள் வச்சிருக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது இவர்களும் கேட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து யாராவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் இந்த பகுதிக்கு வரமாட்டோம், நீங்கள் இங்கே வைங்கன்னு சொல்ல உண்மை அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே மருந்து வச்சிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து 12 இடங்கள்ல மருந்து வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு 4 தினங்களுக்கு முன்னாடி மருந்து வச்சிருக்கிறாங்க. கிரிதரன், மனைவி பவித்ரா, இவர்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த 2 குழந்தைகளோட நைட்டு வந்து உறங்கி இருக்கிறாங்க. இவங்க நைட்டு இந்த உறங்கும் பொழுது ஏசி போட்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. எலி மருந்தினுடைய நெடி வந்து ரொம்ப அதிகமான அளவு ரொம்ப இருந்திருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் ரொம்ப முடியல, அந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப முடியல. எல்லாரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகள் இந்த எலியினுடைய மருந்து அந்த வீரியம் தாங்காமல் இறந்துட்டாங்க. அதற்கப்புறம் இந்த 2 பேரும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் வயது பெரியவங்க, அதனால வந்து இந்த எலி மருந்தினுடைய அந்த வீரியத்தை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுனால அவங்க அபாய கட்டத்தை தாண்டி அவங்க வந்து இருக்கிறாங்க. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 குழந்தைகள் வந்து இறந்தது இன்னும் வரைக்கும் அவர்களுக்கு தெரியலை. ஆமாம், ஏன்னா அவர்களும் முடியாமல் இருக்கிறதுனால அதை தெரிவிக்கலை. இதனால் அந்த 2 குழந்தைகளுடைய பிரேத பரிசோதனை இதெல்லாமே ரொம்ப தள்ளி போகுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதனால் இவ்வளோ பெரிய உயிர் பறிபோகுதா, அந்தளவு மோசமானதா, இது விஷமானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அளவுன்றது ஒன்று இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபினாயிலிருந்து கொசுபத்தி சுருள்லேருந்து இந்த மாதிரி எலி மருந்துலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு பயன்பாட்டு அளவுன்னு இருக்குது. அதை தாண்டி போகிற பட்சத்தில் வீரியங்கள் வந்து அதிகரிக்கும். வீரியம் அதிகரிச்சு அப்படின்னா நம்மளுடைய மனிதனுடைய உடலுக்கு வந்து பாதிப்புகள் கண்டிப்பாக தெரியும். அதாவது இந்த நெடி ஏறுறது, கண்ணெரிச்சல், உடல் அரிப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதே இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு அப்படின்றப்ப அவங்களால சொல்லவும் முடியாது. அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்க, கடந்து போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப அதிகமாகி உச்சத்துக்கு போகும்போது தான் நம்மளுக்கே வந்து இது தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகள் இருக்கிற வீட்டில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் ஏசி பெரும்பாலான வீடுகளில் வந்து ஏசி வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏசி பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் இந்த கொசு தொல்லை போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கொசுவத்தி சுருளோ கொசுவை கொல்லக்கூடிய அந்த லிக்விடை வந்து அவங்க பயன்படுத்திட்டு அவங்க பாட்டும் போட்டு படுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. முதல்ல நம்ம ஏசியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ரூமில் வேறு எந்த ஒரு வாடையுமே எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு வந்து வரவே கூடாது. அப்படி அந்த இடத்துல கொசு இருக்குதுன்ற அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே கொசுவத்தி சுருளோ இல்லாட்டி அந்த லிக்விடோ நீங்கள் போட்டுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டுட்டு அதற்கப்புறம் தான் வெளிக்காட்டு வந்து இந்த அறைக்கு வரணும். அதற்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டு பயன்படுத்தணும். சும்மா அந்த கொசுவத்தி சுருளை பற்றி வச்சுட்டு ஏசியை போட்டு படுத்தோம் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் தவிர்க்க வேண்டும். அதே போல் ஏசி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஏசி பயன்படுத்தும் பொழுது முழுக்க எல்லார் கதவையும் இருக்க லாக் பண்ணிவிட்டு படுத்தாதான் ஏசியுடைய கரண்ட் பில்லு குறையும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கொஞ்சம் காற்று வர மாதிரி கொஞ்சம் திறந்து வைங்க. அந்த கம்ப்ரஸர் வந்து ஃபுல்லாக ஓடி உங்கள் கரண்ட்டெல்லாம் வந்து ரொம்பலாம் எடுத்துடாது. மனிதன் பயன்பாட்டுக்கு தான் எல்லா பொருளுக்காக பயன்பாடு மனிதன் கிடையாது. அது மாதிரி கொஞ்சம் காற்று வெளிக்காற்றும் வர மாதிரியான கதவு வசதிகள், கொஞ்சம் காற்று வசதி இருக்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுட்டு ஏசியை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம், ஆனால் வந்து இன்றைக்கு இந்த 2 உயிர்கள் வந்து குழந்தையுடைய உயிர் பறி போயிருக்குன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மனம் வேதனையாக இருக்குது.
முடிந்தவரை பாதுகாப்பாக இருப்போம். இப்போ இந்த விஷயத்துல அந்த மருந்து வச்ச அந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க. 2 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவு கவனமாக இருப்போம். குறிப்பாக குழந்தைகள் இருக்கிற வீட்ல நம்ம இன்னும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த காணொளி மூலியமாக நான் வந்து கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. வேறொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.